டேய் இன்னைக்கு மாஸ் இருக்கு, சர்ச்சுக்கு கிளம்பி போடா. அதெல்லாம் முடியாதுமா, நான் பசங்களோட விளையாட போறேன். சர்ச்சுக்கு போக சொன்னா விளையாடவா போற? இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் கடவுளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன இது நம்ம கோயில் மாதிரியே இல்லை? நம்ம கோயில் ஃபெஸ்ட் எப்படி இருந்தது? அங்கே நிற்கிறாங்க, பேசலாமா வேணாமா? தம்பி, மாஸ் நம்ம சர்ச்சில் நடக்கிறது இல்லையாப்பா? ஏய் யார் நீ என்ன லூஸா? ஏய் இது என்ன வருஷம் தெரியுமா? 2100. மணி 9 ஆயிடுச்சா? இன்னும் எதுவும் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியலையே. அங்கே 2 பேர் இருக்காங்க, போய் கேட்டு பார்ப்போம். தந்தை மகன் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன பைத்தியமா? இங்க இருந்து போங்க. கடவுளே தெரியலங்கிறாங்க, பூசனை மட்டும் என்னன்னு தெரியவா போகுது? நம்ம வேற உலகத்துக்கு எதுக்காச்சும் வந்துட்டோமா? கடவுள்னா என்னன்னு தெரிலங்கிறாங்க, பூசைன்னு என்னன்னு தெரிலங்கிறாங்க, கேட்டால் நம்மளை பைத்தியங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியலையே. தம்பி, யார் நீ? ஏன் புலம்புகிறாய்? எல்லாமே இங்கே மாறி போச்சுங்க. மாறிடுச்சா? அப்படி என்ன தப்பு நடந்துச்சு? உங்களுக்கு என்னங்க தெரியும்? தம்பி, என்னப்பா இப்படி பேசுற? நான் அப்போ பண்ண தப்பு தாங்க நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன நிலைமை வந்ததோ அதே நிலைமை தாங்க உங்களுக்கு வரும். நீ என்னமோ சொல்ற தம்பி, ஆனா எனக்கு புரியல. சரி, நான் கிளம்புறேன் தம்பி. மனுஷங்களே எல்லாம் இவ்வளோ மாதிரி இருக்காங்களே, அப்போ இந்த கோயில் உள்ள எப்படி இருந்திருக்கும்? சரி, உள்ள போய் பார்ப்போமா? போய் பார்ப்போம். கடவுள் இருக்க இடம் என்றைக்குமே மாறுது. மனுஷங்க தான் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. 2025 எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த நோயும் இல்லாமல், எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ 2100 நவீனம் அது இதுன்னு கடவுளையும் மறந்து மற்றவங்களையும் மறந்து கடவுள் பேசாம அந்த உலகத்துல இருந்திருக்கான் போல. நான் அந்த உலகம் தாங்க. டேய் காமெடி பண்ணாதடா, ஏன்டா டே? சே, நடால இப்படி மாறிட்டீங்க. யார் நீங்க? அவரை மறந்து நான் பண்ண தப்ப தாண்டா இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க? டேய் இன்னைக்கு மாஸ் இருக்கு, சர்ச்சுக்கு கிளம்பி போடா. அதெல்லாம் முடியாதுமா, நான் பசங்களோட விளையாட போறேன். சர்ச்சுக்கு போக சொன்னா விளையாடவா போற? இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் கடவுளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். தேவைக்காக தேவனை தேடாதே, தேவனை தேடினால் உன் தேவைகள் நிறைவடையும்.